Hey guys, welcome to IG Gaming. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கே மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா, வீடியோ வந்துருச்சு, சீக்கிரமாக போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முக்கியமாக கொஞ்சம் பெரிய டைனோசர்லாம் டேம் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஓகேவா, வணக்கம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகலாமா? ரைட் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னா வேறு ஒரு வேலையும் இல்லை. முக்கியமாக அயன் தான். இன்றைக்கி வந்து மெட்டல் தான் நிறைய அடிக்க தேவை நண்பர்களே. அதுக்கடுத்து நம்ம வளர்க்குற வச்ச செடி பார்த்திங்களா வளர்ந்துருச்சா, அதில் நார்கோபெரிஸும் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பார்த்துக்கிட்டிங்களா, இப்படி தான் ஃபார்மிங் பண்ணணும். நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணலாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. பெருசாக பண்ணோம்னா நிறையாவே கிடைக்கும். அதனால் இன்னும் இப்போ இவனை டேம் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நண்பர்களே. ஒருத்தனை டேம் பண்ணேன் இன்றைக்கி வீடியோவில். அவனை டேம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் உருவாக்கணும். அதுக்கடுத்து நிறைய ஸ்மூத்தி பாமு இந்த மாதிரி அது கிபிள் இதெல்லாம் உருவாக்கணும். அடுத்த வீடியோவில் இதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்டாக இருக்கும்போது கிபிள் உருவாக்குறது, இந்த ஹீலிங் போஷன், எனர்ஜி போஷன் எல்லாத்தையும் உருவாக்கி நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கணும் நண்பர்களே. நமக்கு வந்து பெரிஸ்க்கெலாம் நமக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா நிறையா ட்ரைக்கு சும்மா எடுத்தோம்னாலே நிறையா கிடைக்கும். அதனால் அதை பற்றி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஒரு ட்ராப் செய்ய போகிறோம். அந்த ட்ராப்புக்கு தேவையானதெல்லாம் அன்லாக் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் பெரிய டைனோசர்ஸ்லாம் டேம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ரெக்ஸ்லாம் நம்ம கவலையே இல்லை, ஈஸியாக டேம் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஸ்பைனோசாரஸு, அதுக்கடுத்து இந்த தெரி, இவனுங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இடும்பு பிடிப்பானுங்க. அதனால் இவனுங்களை டேம் பண்ணுறதே கஷ்டம். பார்த்துட்டிங்களா, அங்கே ஒரு ஆல்ஃபா ராப்டர் இருக்கிறான். அவன்கிட்ட போய் வம்புழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு இப்போ பொழந்துருவான். அதனால் இந்த ஏரியாவில் தான் வந்து நண்பர்களே நம்மளுடைய ரேப்டர்லாம் இறந்து போச்சு. ஆனால் இன்னொரு ரேப்டர் டேம் பண்ண போட்டிருந்தேன். ரைட்டு, அதுவும் செத்துருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இல்லைன்னா நம்ம அடுத்து ட்ராக்கர்லாம் செஞ்ச பிறகு போய் நம்ம ட்ராக் பண்ணிட்டு நீ யாரா டே கோமாளி. நல்ல வேலை நண்பர்களே, ஓப்பன் ஆயிடுச்சு. இது அந்த ஸ்னெயில் நண்பர்களே. இது மோஸ்ட்டாக ஸ்வாம்ப் பயோமில் தான் இருக்கும். அங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான் இந்த பாய். இவன்ட்ட சிட்டின் நிறையா கிடைக்கும். அதுக்கடுத்து சிமெண்டிங் பேஸ்ட் கொடுப்பான். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவலப் கூடுறதுக்காக நான் ஒவ்வொரு இடமா போய் எக்ஸ்ப்ளோர் நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பைனோடைய ஷேடில் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 70வது லெவல்கிட்ட வேணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறையாது அதுக்கடுத்து தான் அன்லாக் பண்ண முடியும் முக்கியமான பொருட்கள்லாம். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளோர் நோட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் ஆன்கிலோசாரஸை முதல்ல டேம் பண்ணணும் நண்பர்களே. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த டைனோசர்ஸை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு தெரில, அதை வேறு பண்ணணும். அதுக்கடுத்து இந்த பறக்கிற டைனோசரில் இப்போதைக்கு நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்காம்னா ஒருத்தன் ரைனோகண்டான்னு ஒருத்தன். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் அடித்தான் பார்த்திங்களா ஒருத்தன், நம்மளை பொழந்து அவன் தான் ரைனோகண்டா. அவனை டேம் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒரு ப்ரோ கூட சொல்லியிருந்தார். அதனால் அவனையும் டேம் பண்ணணும் நண்பர்களே. பரவாயில்ல, அவனை டேம் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இல்லை. வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம், எப்படியா டேம் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் டேம் பண்ண முடிஞ்சு நான் டேம் பண்ணிடுறேன். ஏன்னா அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ரைட் நண்பர்களே, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான அனைத்தையும் நம்ம அன்லாக் பண்ணி செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். அது ரொம்ப தூரம் நண்பர்களே அந்த இடம். அந்த இடத்துலேருந்து இங்கே வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரைட்டு, இப்போ வந்து ஆன்கிலோசாரஸோடைய சேடல் அன்லாக் பண்ணணும். ஆன்கிலோசாரஸை நம்ம டேம் பண்ணணும். ஆனால் இப்போ டேம் பண்ண முடியலை நண்பர்களே. ஏன்னா ஆன்கிலோசாரஸே சிக்க மாட்டேங்கிறான், எங்கே இருக்கானே தெரில. ஆனால் ஒரு இடத்துல சிக்காமல் போயிடுவான். அதுக்கடுத்து ரேப்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒருத்தனை டேம் பண்ண போட்டிருந்தேன். இவனை நான் கடைசியில் மறக்கவே செஞ்சுட்டேன் நண்பர்களே. இவனை டேம் பண்ண போட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டேன். கடைசியில் அவன் டேம் பண்ணானா இல்லையானே பார்க்கல. அதுக்கடுத்து இங்கே ஒரு ரெக்ஸ் இருக்கான். இவன் யாருன்னு தெரிதான். இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு டெக் ரெக்ஸுன்னு நினைக்கேன். இந்த பையில டேம் பண்ணணும். டே தம்பி, எங்கடா இருக்க? இவனை நின்னுங்க நண்பர்களே. ஒரு அடி அடிச்சாச்சா, இன்னும் ரொம்ப நேரம் அடிக்கணும். அப்போ தான் இவன் டேம் ஆவான். ஆல்ரெடி இவன் ஸ்டெகோட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். ஆனால் ஸ்டெகோவை போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, போட்டு தள்ளிட்டான். 2 ஸ்டெகோவுமே அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. இவனுக்கு அட்டாக் பவர் அதிகம், ஆனால் ஃபாஸ்ட் அவ்வளோவா இருக்க மாட்டான். அதுதான் ப்ராப்ளமே. கடைசியில் அவன் மயக்கமும் போட்டான் நண்பர்களே. நல்ல கலராக இருந்தால் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கலரு. ரைட்டுன்னு இவனை டேம் பண்ணுறதுக்கு மீட்லாம் வச்சு டேம்லாம் பண்ணிட்டேன். ஓகேவா, மீட்டு வேறு கையில் இல்லையா, இன்னும் எவனாவது சிக்குவான், அவனை அடித்து கொண்டாந்து வேறு வைக்கணுமா. ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீட்லாம் கையில் வச்சு கொஞ்சம் நேரத்தில் டேம் ஆகிட்டான். நைட்டு நேரம்னா உங்களுக்கே தெரியும் யார் வந்து அடிச்சிருப்பான்னு. இவன் தான் அடிச்சு போட்டான். என்னையும் அடிச்சிட்டான், என்னுடைய பெட்ரோடான்னு அடிச்சிட்டான். அதுக்கடுத்து நம்ம ரெக்ஸையும் சொல்லி முடிச்சிட்டான். இவனுக்கு அவ்வளோ பவரானு எனக்கே ஒரே ஆச்சரியமாக போச்சு நண்பர்களே. ஆனால் அவன் சேப் ஒன்று போட்டான் பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது. இந்த சேப் பண்ணதுனால தான் நான் செத்தேன் ஃபஸ்ட்டு. இன்னும் நம்ம ரெக்ஸ் இன்னும் இந்த இடத்துல உயிரோடு இருக்கானா இல்லையானே தெரியலை. இது என்ன ஏரியானே எனக்கு இன்னும் தெரியலை. இந்த ஏரியாவில் போய் நான் பார்த்து என் ரெக்ஸை நான் திரும்ப மீட் எடுத்துகிட்டு வரணும். ரைட்ரா, பார்த்துக்கலாம்டா.
ஆனால் நான் கடைசி வரை கூட்டிகிட்டு வரல நண்பர்களே. ஏன்னா அந்த ஏரியாவுக்கு போனாலே அடிக்கிறானுங்க. இவன் ஒருத்தன் வந்தால் பரவாயில்ல, இவனை மாதிரி இன்னும் 2 பேர் 3 பேர் சேர்ந்து வரானுங்க நண்பர்களே அடிக்கிறதுக்கு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்னுடைய பேரியானிக்ஸை கூட்டிகிட்டு போனேன் கடைசியில். ஹெச்பியை பார்த்தீங்களா, என் பேரியானிக்ஸ் கிட்டத்தட்ட இவனுக்கே 4000 ஹெச்பி பக்கம். இவனே போட்டு இந்த பொலன்னு பொழந்துட்டானுங்க. வேறு என்ன டைனோசரை கூப்பிட்டு வர சொல்கிறதுங்க, எல்லோரையும் போட்டு அடிச்சுடுவானுங்க. அதனால் அங்கே வம்பு வேண்டாம்னு நான் தூரம் வந்துட்டேன். அதுக்கடுத்து ஒரு ட்ராப் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். நம்ம தெரிய டேம் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு தெரி சுற்றிக்கிட்டு இருந்தான். சரி இவனை டேம் பண்ணிடுவோம். அங்கே மேலே நின்னா அங்கேருந்து மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் நண்பர்களே, நம்ம பேரியானிக்ஸில் ஓடியே. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ட்ராப் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ராப்பில் தான் வச்சு நம்ம அந்த தெரிய டேம் பண்ண போகிறோம். இதை முதல்ல ரிமூவ் பண்ணிடுவோம் நண்பர்களே, தப்பான இடத்துல போட்டோம். எங்கே இருக்குது, பிக்கப் ஃபவுண்டேஷன் கொடுப்போம், அப்போ தான் கையில் வரும். இல்லைன்னா பாதி ரிசோர்ஸ் தான் கிடைக்கும். ரைட்டு, இதில் ஒன்று இதில் ஒன்று. அடப்பாவிகளா, இங்கே போட முடியாது நண்பர்களே, நினச்சேன். கொஞ்சம் குழியாயிருச்சா, அதனால் போட முடியாது. சரி போனால் போகுது, இந்த இடத்துல விட்டு வைப்போம். இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை போடலைனாலும். இப்போ சுற்றியும் நம்ம வந்து இந்த டோர் ஃப்ரேம் வந்து வைக்கணும். இந்த டோர் ஃப்ரேம் வச்சா தான் வெளியே வரமாட்டான். நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் இங்கே வைக்க முடியுமான்னு, ஆனால் வைக்க முடியாது. அதுக்கடுத்து என்ன போட்டு அதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு சொல்லி டோர் ஃப்ரேம் வைக்கிறதுக்காக ரெடி ஆகிடுவேன். நின்றுங்க, டோர் ஃப்ரேம் வைப்போம். சுற்றியும் டோர் ஃப்ரேம் வைக்கணும், 2 ஹைட் வைக்கணும், அப்போ தான் வெளியே வரமாட்டாங்க. ஸ்பைனோக்குன்னா 3 வைக்கணும். இவன் வந்து தெரியுங்கிறதுனால நான் 2 மட்டுமே வைக்கிறேன், ஓகேவா? நீங்களே இதே மாதிரி வைங்க. ரைட்டு, நம்ம வீட்டு பக்கத்தில் தான் டேம் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம தள்ளிலாம் கொண்டு போய் டேம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இவனை கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் இவனை டேம் பண்ணுறது. அதனால் இவனை காப்பாற்றிக்கிட்டுலாம் இருக்க முடியாது வேறு டைனோசர் வந்தால். சும்மாவே நமக்கே இங்கே ரிசோர்ஸ் இல்லாமல் அடி வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதுலேயும். ரைட்டு, இங்கே ஒன்று வை. நான் ஃபாஸ்ட் அடிச்சிட்டேன் நண்பர்களே, கடுப்பாக வரும் நீங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா. இந்த இடத்துல ஒன்று வைக்கணும், ஆனால் நான் அதை வைக்கலை, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட்டு, எல்லாத்துக்குமே டபுளாக போட்டாச்சு. 1 2, இங்கே கடைசி. அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சாச்சு ஒரு வழியாக. இனி அவனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டு அவனை வந்து நம்ம மயக்கம் போட வைக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. ரைட்டு, வேலை முடிஞ்சிருச்சு. இப்பொழுது அந்த பாயை போய் கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதும். எங்கடா இருக்க நண்பர்களே, நைட் ஆயிடுச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனை மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் பக்கத்தில். இன்னும் நம்ம உள்ளே குதிச்சா போதும். பாய் உள்ளே வந்து குதிக்கணும். டேய் தம்பி, உள்ளே குதிடா. ஐயோ, இவன் வேறு சைடில் வரானே. டேய் வேறு எதுவும் டைனோஸ் மேலே கையை வச்சிடாடா. அவனால் ஸ்டோன்லாம் ஈஸியாக உடைக்க முடியாது நண்பர்களே, அதனால தான் இங்கே வந்து வச்சேன். ரைட்டு, நின்னுங்க நண்பர்களே, இங்குடி போய் அடித்து மெதுவாக உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். டேய் இங்கிட்டு வாடா. டேய் தம்பி இங்கிட்டு வா. அண்ணன் இங்குடி தான்டா நிற்கிறேன். ஏன்டா என் கண்ணு தெரியலையாடா உனக்கு? உள்ளே குதிச்சிட்டான் நண்பர்களே, உள்ளே குதிச்சிட்டான். டே வெளியே போகணுடா. என்னடா ஒரு முக்கில் வச்சு அடிச்சிட்டான் நண்பர்களே. ஆடா பாவி, இப்படி அடிச்சிட்டியாடா. ஐயே, நமக்கு மட்டும் என் நண்பர்களே இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம டம்மி பீஸுங்கிறத எப்பவும் பார்த்தாலும் அடித்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ரைட்டு, திரும்பவும் முழிச்சு வந்தோம்னா என்ன செய்கிறது? திரும்பவும் போய் அந்த லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அது வேறு ஒரு ப்ராப்ளமா? ரைட்டு, என்னை பட்டுங்க, ஓகேவா? நின்னுங்க நண்பர்களே, இப்போ திரும்பவும் போய் அந்த லூட்டை வேறு எடுக்கணும். லூட்டை எடுத்துகிட்டு இன்னும் திரும்பவும் அம்பு ரெடி பண்ணி அடிக்கணும். உசுரை எடுக்கிறீங்களாடா? சரி, ஒரு வழியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாய் மயக்கம் அடைய மாட்டேங்கிறான். நான் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கடுத்து என் பழைய லூட்டை எடுத்துகிட்டு திரும்பவும் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் எவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தெரில. இவனை வேறு ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 80 இது நார்கோ ஐயோ, அது வேறு வாயில் வர மாட்டேங்க. 50 கிட்ட விட்டுருப்பேன். ட்ராங்கியூ ஆரோஸு. அதுக்கடுத்து தான் மயங்கினான். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பெட்ரோடான் வேறு செத்து போயிட்டாம்ல, அவனை வேறு டேம் பண்ணணும். டேய் தம்பி இந்தாடா வச்சுக்கோ. நம்ம ரெக்ஸையும் போட்டு தள்ளிட்டாங்களா இல்லையான்னு தெரில. நான் இன்னும் அங்கே அந்த ஏரியாவுக்கு போய் பார்க்கல. ஏன்னா அந்த ஏரியாவுக்கு போனாலே அடிக்கிறானுங்க. அது வேறு நம்ம எங்கே செத்தோங்கிறது வேறு எனக்கு தெரில. அதனால் நான் விட்டு வச்சிட்டேன். சரி போய் வேறு வாட்டி பார்த்துக்கலான்னு. சரி, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெட்ரோடானையும் டேம் பண்ணியாச்சு. ரைட்டு, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுங்க 2 பேரும் டேம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கடைசியில் நண்பர்களே, கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 2 நாள் ஆகிருக்கும். ஆர்க்கில் 2 நாள் ஆகிருக்கும் நண்பர்களே. அவ்வளோ நாள் ஆகி டேம் ஆகிட்டான். 2 நாள் கூட ஆயிருக்காது, 1.5 நாள் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே டேம் ஆகிட்டான் நண்பர்களே. இந்த இவனுக்கு வந்து என்ன வைக்கலாம்? ரோடுன்னு வச்சுருவோம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரோடு, என் பேர் ரோடு நண்பர்களே. ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல் தான் நினைக்கிறேன். இவன் முட்டை போடுவான்னு நினைக்கிறேன். அதனால் இவனையும் டேம் பண்ணியாச்சு. ரைட்டு, ஒரு வேலையை முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, வந்து கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லான அனிமல் தான் நண்பர்களே. அடிலாம் பயங்கரமாக தாங்குவான். அதனால் நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கூட்டிகிட்டு கூட எங்கேயாவது போனோம்னா ஈஸியாக
இவனா நம்மகிட்ட வம்பிழுத்தோம்னா போட்டு தள்ளிடலாம். அதுக்கடுத்து இனி அடுத்த வீடியோவில் பிராண்டோ டேம் பண்ண நண்பர்களே. பிராண்டோ வச்சு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் அதை செய்யணும். ஓகேவா? ரைட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயை டேம் பண்ணியாச்சா? இனி வந்து இவனுக்கு தேவையான ஷேடில் உருவாக்கணும். ஷேடில் உருவாக்குறது தானே பிரச்சனையே. நமக்கு அயன் 55 அயன் கேட்குறானுங்க அவனுக்கு. நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. இன்னும் அயன் வேறு எடுத்துகிட்டு வரணுமாடா? சரி, ஒரு வழியாக அயன் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், டைம் ஆகும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகுது நண்பர்களே. கடைசியில் நம்ம பெட்ராடானை மறந்துட்டோம் பார்த்துட்டிங்களா? பெட்ராடானை மறந்துட்டோம். டேய் பெட்ராடானு, கவலைப்படாத, அவன் ஷேடோவில் எடுத்துகிட்டு வந்துட்டானே. இந்தா போட்டு உடனே வச்சு ரைட் பண்ணுவோம். கொஞ்சம் ஹெவியாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே, வெயிட் பயங்கர வெயிட். நம்ம இன்னும் வீட்டு வரைக்கும் போகணுமா? என்னடா வெயிட்டாக இருக்குது? வுட்டு இருக்குது, ஸ்டோன் இருக்குது. முதல்ல ஸ்டோனை தூக்கி போகணும். ஸ்டோனோட வுட்டு தான் நண்பர்களே வெயிட் அதிகமாக இருக்குது. என்ன கணக்குனே தெரியல. ஸ்டோன் தானே வெயிட் அதிகமாக இருக்கணும், என்ன வுட்டு வெயிட் அதிகமாக இருக்குது என்னன்னு தெரில. ரைட்ரா, கொஞ்சம் மீட்டையும் தூர போட்டுருவோம் நண்பர்களே. நம்ம வீட்டில் நிறைய மீட் இருக்குது, எதுக்கு இருக்குன்னே தெரியலை. ஏன்னா அத்தனை பேர் நம்மளை அடிக்க வந்தவனுங்க, அவனுங்க எல்லாரையும் நம்ம கஷ்டப்பட்டு அடித்து மீட்டு சேர்த்து வச்சுருக்கோம். ரைட்டு. ஆனால் நமக்கு பரவாயில்ல, நமக்கு வந்து ஸ்பாயில்டு மீட்டுக்கு கவலையே பஞ்சமே கிடையாது. ஸ்பாயில்டு மீட் அவ்வளோ கிடைக்குது. அதனால் நம்ம நிறைய நார்கோட்டிக் செய்யலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியவுடைய ஷேடோவில் ஒரு வழியாக செஞ்சுட்டேன். நிறையா அயன் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் 44 அயன் மிச்சம் இருக்கா. இன்னும் நமக்கு தேவையான ஆர்மர் செட்டு வேறு செய்யணும். ஆர்மர் செட்டை காணும் நண்பர்களே. ஆர்மர் செட்டு வேறுன்னு அன்லாக் பண்ணுமா? எங்கடா போச்சு? அப்போதான் அன்லாக் பண்ணாமல் இருந்துச்சு. போன வீடியோவில் தான் நண்பர்களே அன்லாக் பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்களா நெட்ஒர்க்னாலேயே பக்கா என்னன்னு தெரில போயிடுச்சு. சரி, திரும்பவும் போய் ஆர்மர் அன்லாக் பண்ணோம். ஐயோ, 80வது லெவல்கிட்ட வந்துட்டேன். இங்கே இருமாடா இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கும் நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்கள் ஆர்மர் செட்டு. அன்லாக் பண்ணி இது 15, 18, இதுவே ஒரு 50, 100 கிட்ட ஆயிடுச்சு நண்பர்களே. ரைட்டு, ஒரு 80 கிட்ட என்கிராம்ஸ் இதிலே காலியாகி போச்சு. ரைட்டு, இதை கிராஃப்ட் ஒன்று, இது கிராஃப்ட் ஒன்று. ஹெல்மெட்டுக்கு மட்டும் இல்லை நண்பர்களே கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. மிச்சப்படி ஷூக்கு, ஹேண்ட் க்ளவுஸ்க்கெலாம் இருக்குது. ஷூ க்ளவுஸ்லாம் நம்ம இது பண்ணியாச்சு. ஹெல்மெட்டு கூட பரவாயில்ல, போட வேண்டாம். இன்னும் நம்ம அடுத்த டைனோசர்ஸை டேம் பண்ண போகும்போது தான் நமக்கு ஹெல்மெட்டையும் செஞ்சுட்டு போயிடுவோம். அவ்வளோதானே. அதுக்கடுத்து இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் தான் முக்கியமான வேலைகளே நிறைய பெண்டிங்கில் விட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் செய்யணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனை வச்சு என்னெல்லாம் பெனிஃபிட்டுன்னு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம தெரிய வச்சு பயங்கரமாக முதல்ல வந்து வுட்டு அடிப்பான். அது வந்து இவனில் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டு. ஏன்னா நம்ம போட்டு கையை மாங்கன்னு அடித்து வுட்டு எடுத்து தேவையில்ல. அதுக்கடுத்து 2வது பெனிஃபிட்டு, பயங்கரமாக வந்து இது கலெக்ட் பண்ணுவான், ஃபைபர். இந்த ரைட் சைடில் காமிக்கி பார்த்தீங்களா? இங்குடி இது பண்ணால் பெரிஸ் கலெக்ட் பண்ணுவான். இதே இது மேலே தள்ளினோம்னா ஃபைபர் கலெக்ட் பண்ணுவான். இவனை வந்து 3 விதமான காரணங்கள் இது இருக்குது நமக்கு பெனிஃபிட் இவனால். ஆனால் நமக்கு முக்கியமானது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைபர் தான் இவன். ஏன்னா நம்ம ஃபைபரை கை மாங்கன்னு அடிச்சிட்டு இருப்போமா? அதெல்லாம் தேவையில்லை. ஒரு வாட்டி போய் லைட்டாக செஞ்சோம்னாலே 200 ஃபைபர்ஸ் அசால்ட்டாக கிடைக்கும். அதனால் இவன் ரொம்ப முக்கியமான டைனோசர், நம்ம டேம் பண்ண வேண்டியதில். அதுக்கடுத்து இவனுடைய அட்டாக் பவர் பயங்கரமான மிலி டேமேஜ் கொடுப்பான், பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிப்பான். அதான் அவனுடைய இதே. அதனால தான் இவனை முக்கியமாக டேமே பண்ணேன். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது எதுவும் இல்லை, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது ஐஏஜி கேமிங். அடுத்து என்ன பண்ணலான்னு நான் யோசிச்சிருக்கேன்னா, ஒவ்வொரு டைனோசருக்கு எப்படி சேடில் என்னென்ன ரிசோர்ஸ் வேணும்னு போடலான்னு இருக்கேன். மறக்காமல் அது வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.